ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நுஷு வித் ஷிஃபு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோமோ மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஹோம்மேட் மோமோவாக இருக்க போது ஃபர்ஸ்ட் மோமோட ஸ்டஃபிங்காக ஆனியன் ரெடியாக கட் பண்ணிக்கிட்டோம். சிக்கன் 1 kg போன்லெஸ் வாங்கி ஸ்மாலாக கட் பண்ணிக்கிட்டோம். இந்த கைமா மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி பண்ணலாம். அண்ட் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆயில், அதுக்கப்புறம் கட் பண்ண ஆனியன், அப்புறமா வந்து கொஞ்சம் சால்ட்டுமே ஆட் பண்ணுறோம். சால்ட் எதுக்காகனா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுக்காக. அண்ட் ஒன் திங் என்னென்னா, இந்த ஸ்டஃபிங் சில பேர் வந்து அன்குக்டாக பண்ணுவாங்க. அப்படியுமே அது ஆப்ஷனல் தான். பட் நாங்கள் வந்து இனிமேல் குக் பண்ணி ஸ்டஃப் பண்ணுறது தான் ப்ரிஃபரபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பேஸ்க்காக நம்ம வந்து 1 kg மைதா, ஆயில் 2 டீஸ்பூன், வாட்டர், தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு 2 hour ரெஸ்ட்டில் வச்சிடுறோம். நம்ம பண்ணி ஸ்டஃப்பை கண்டினியூ பண்ணுறோம். ஆனியன் அண்ட் சால்ட் போட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அண்ட் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் யூமின் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறமா சில்லி பவுடர் வந்து 3 to 4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஸ்லோ பாயிலிங் மெத்தட், இல்லைனா ஸ்லோ குக்கிங் மெத்தடில் வாட்டரே ஆட் பண்ணாமல் நம்ம குக் பண்ண போகிறோம் சிம்மில் வச்சு. அண்ட் குக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் லைக் 100% குக் ஆகிருக்கூடாது, 80% குக்காக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் நம்ம சாஸ் தான் பண்ண போகிறோம். ஷெஷ்வான் சாஸ் இல்லைனாலுமே நம்ம வீட்டில் ஒரு டீசெண்டான ஒரு சாஸ் செய்யலாம். அது என்னென்னா, ஒரு டொமேட்டோஸ் 2ஆக கட் பண்ணிவிட்டு அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4ஆக கட் பண்ணணும். 4னா சைஸே 4ஆக கட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கட் மாதிரி மட்டும் போட்டுட்டு டொமேட்டோஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா, இது வந்து மேலே பாயில் பண்ணி ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு டெக்னிக். அண்ட் அது கூட கார்லிக், அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் எடுத்துகிட்டு ஒரு பேனில் ஆயில், இது ஆப்ஷனல் தான். அது கூட டொமேட்டோஸ், நம்ம கட் பண்ணி டொமேட்டோஸ் அண்ட் கார்லிக் அண்ட் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி இதை வந்து தேவையான அளவு தண்ணி, அது பாயில் ஆகிற அளவுக்கு தண்ணி போட்டு மூடி வச்சிடணும். ஸோ இதோட ரிசல்ட் அண்ட் நாங்கள் பேஸை வச்சு எப்படி வந்து நாங்கள் ஒரு மோமோ செஞ்சோம் அண்ட் ஸ்டஃபிங் எப்படி உள்ள ஸ்டஃப் பண்ணி என்ன ஷேப்பில் மோமோ செஞ்சோம் அண்ட் சாஸ் எப்படி வந்துச்சு அண்ட் அதை நாங்கள் எப்படி ஸ்டீம் பண்ணி எப்படி சாப்பிட்டோம் அண்ட் அதோட டேஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 வெயிட் பண்ணுங்கள். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நுஷு வித் ஷிஃபு.